நர்கீஸ் கான் அப்படிங்கிற பேரை கேட்டோடனே ஹெச் ராஜா அப்படியே துடிக்கிறாரு, அப்படியே கொதிக்கிறாரு. அப்ப உங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னியா? அண்ணாமலையே இன்னைக்கு என்னங்க, இன்னைக்கு மாநில தலைவருங்க, நாளைக்கு இந்த பதவி போயிடுச்சுன்னா யாரு ஹூஸ் அண்ணாமலை? இதே கெத்தோட தெரிய முடியுமா? ராத்திரி 2 மணிக்கு நக்கலா கேக்குறீங்கன்னா அப்ப அவ்வளவு மக்களை வந்து நீங்க இழிவா நினைக்கிறீங்க. யோசிச்சு பாருங்க, அந்த மாநிலத்து மக்கள் அவ்வளவு கேவலமா போயிட்டாங்களா உங்களுக்கு? இஸ்லாமியர்கள் தான் வில்லன்கள், இவங்களாலதான் உங்க சொத்துக்கெல்லாம் ஆபத்து. கோவில்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு சொல்லுங்களேன் பாப்போம், கோவில்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்ட்டு. இவங்க குற்றம் சாட்டக்கூடிய இதே அவுரங்கசீப் ஒரு காலத்துல கோவில்களுக்கும் பண்ணியிருக்கிறாரு. அப்பெல்லாம் நல்ல இழிச்சுக்கிட்டு வாங்கி வச்சுக்க தெரிஞ்சது இல்ல. இப்ப அவ்வளவு ரோஷம் இருந்ததுன்னா அதெல்லாம் திருப்பி கொடுங்களேன். பாசிசம் வந்து வெவ்வேறு முகமூடிகள் போட்டு கொண்டு வரும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுல ஒரு முகமூடி சீமான், இன்னொரு முகமுடி விஜய். மோடி வந்து ஒவ்வொரு மேடையிலையும் ஏறி திருக்குறளை பத்தி பேசுறாரு அப்படிங்கிறதுக்காக வந்து மோடி தான் வந்து தொங்கி போன தமிழை தூக்கி பிடிச்சாரு அப்படின்னு அர்த்தமா? ராமருக்காகத்தானே ஊர்வலம் போறீங்க. இதுல எதுக்கு அருபாளு, கத்தி, கொம்பெல்லாம் எதுக்கு எடுத்துட்டு போறீங்க? எதுக்கு இஸ்லாமியர்களுடைய மாஸ்க் மேல ஏறி நின்னுட்டு காவி கொடியை பிடிச்சிட்டு எதுக்கு கோஷம் போடுறீங்க? இன்னைக்கு கேரளால இருக்கக்கூடிய பல கிறிஸ்துவ அமைப்புகள் பாஜகவுக்கு ஆதரவாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக களத்துல நின்று இந்த வக்ஃப் சட்டம் வரணும் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சாங்க. நாளைக்கு இவங்களுக்கு ஏற்படக்கூடிய நிலைமை கிறிஸ்துவர்களுக்கும் ஏற்படும். சொல்லிட்டாரே ஒரே வார்த்தையில, சங்கினா சக நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, மோடிக்கு முன்னாடி தமிழை கொண்டு போய் சேர்த்தவர்கள் யாரும் இல்லையா? நீர்த்திரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் ஷர்மிளா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் மேம். வக்ஃப் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகளோட தொடர் எதிர்ப்புக்கும் பிறகு நாடாளுமன்றத்தில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பல மசோதாக்களுக்கு வந்து ஒப்புதல் தராத நிலையில நீட்டுக்கும் கூட இன்னும் ஒப்புதல் தரல, நீட் எதிர்ப்புக்கும் கூட. ஆனா இந்த மசோதாக்கு வந்து குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்து உடனடியாக ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? வேடிக்கை என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுடைய பிரதிநிதிகள் ஒட்டு மொத்தமா 230 எம்எல்ஏக்களும் சேர்ந்து சட்டப்பேரவையில இதுக்குன்னு ஒரு ஏ.கே. ராஜன் தலைமையில ஒரு கமிட்டி அமைச்சு இந்த மாதிரி நீட்டு வந்து தேவையில்லை, ஏன்னா இது ஏழை எளிய மாணவர்களை அரசு பள்ளிகள் படிக்கக்கூடிய மாணவர்களை வந்து ரொம்ப ஒரு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பொசிஷன்ல கொண்டு போய் நிறுத்துது. அதனால அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு மட்டும் நீட்ல இருந்து விலக்கு வேணும் அப்படின்னு தான் கேட்டாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளை கூட கல்லூரிகளை கூட நம்ம சொல்லல, அரசு கல்லூரிகள் எல்லாம் நீட்ல இருந்து நீங்க விலக்கு கொடுத்துருங்க, நாங்க வந்து அதுக்கான அட்மிஷன்ஸ் போட்டுக்கிறோம் அப்படின்னு தான் கேட்டாங்க. இந்த மசோதாவை மேல ஆளுநர் வந்து எவ்வளவு நாள் உட்கார்ந்து சீட்டு தேய்ச்சிக்கிட்டு இருந்தாருன்னு நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர்கிட்ட போய் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அப்புறம் இதை வந்து இன்னைக்கு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்ப அனுப்பியிருக்காங்க. ஆனா இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு சட்டம் அப்படின்னு வரும்பொழுது ராத்திரி 2 மணி வரைக்கும் உட்கார்ந்து அதை டிஸ்கஸ் பண்ணி 2ஆம் தேதி வந்து லோக்சபால பாஸ் ஆகுது, 3ஆம் தேதி ராஷ்டிரிய சபால பாஸ் ஆகுது, உடனே இவங்க குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறாங்க, 5ஆம் தேதி உடனே அவங்க கையெழுத்து போட்டு அதை நடைமுறைக்கும் கொண்டு வராங்க. அப்போ இவங்களுடைய இன்டென்ஷன் என்ன அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்காங்க. சோஷியலி, பொலிட்டிக்கலி, எக்கனாமிக்கலி இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தை வந்து ஹேண்டிகேப் பண்ணணும், அவங்கள முடக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய அஜெண்டா. சோஷியலா பண்ணக்கூடியதை ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க வந்து இப்ப கூட யூபியில நீங்க வெளியில வந்து ரோட்ல எல்லாம் நீங்க வந்து நமாஸ் பண்ணீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட்டை பிடிங்கிடுவோம், உங்க டிரைவிங் லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவோம், இதெல்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சாப்பிடணும், பீஃப் சாப்பிட்டா போட்டு அடிக்கிறது, நீங்க இங்க வந்து கடை வைக்க கூடாது, இங்க வியாபாரம் பண்ணக்கூடாது, நீங்க வியாபாரம் பண்ணக்கூடிய கடையில எல்லாம் உங்க பேரை எழுதி நீங்க தொங்க விடணும், இதெல்லாம் சோசியலா இவங்க ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கூட இந்த நம்மை ஃபங்க்ஷன் போது பார்த்தோம், ஒரு ஆன்மீக ஊர்வலம் தானே போறீங்க, ராமருக்காக தானே ஊர்வலம் போறீங்க, இதுல எதுக்கு அருபாளு, கத்தி, கொம்பெல்லாம் எதுக்கு எடுத்துட்டு போறீங்க? எதுக்கு இஸ்லாமியர்களுடைய மாஸ்க் மேல ஏறி நின்னுட்டு காவி கொடியை பிடிச்சிட்டு எதுக்கு கோஷம் போடுறீங்க? அங்கே ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அவங்களுக்கு எதிராக ஏன் அவ்வளவு வல்கரான சாங்ஸ் எல்லாம் பிளே பண்றீங்க? அப்போ உண்மையிலேயே உங்களுடைய நோக்கம் ராமரை போற்றுறது, ராமரை வணங்குறதா? உங்களோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது தெரியுதுல்ல. அப்போ சோசியலா வந்து இந்த ஆஸ்ட்ரசைசேஷன் ரொம்ப நாளாவே நடந்துட்டு இருக்கு. பொலிட்டிக்கலாவும் அதை கொண்டு வந்துட்டாங்க. இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஒரு எம்பி கூட பாஜக கிடையாது. அவங்களுக்கான பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனையே வந்து டோட்டலா வந்து அவாய்ட் பண்றாங்க பாஜக. சோசியலா பொலிட்டிக்கலா முடிச்சுட்டாங்க. இப்ப அடுத்தது எக்கனாமிக் ரீதியில அவங்களுடைய சொத்துக்களை எப்படி எல்லாம் முடக்கிறது, முடிஞ்ச அளவுக்கு இது அவங்க ரொம்ப நாளா இவங்க கண்ணு உறுத்திட்டு இருக்கு. ஏன்னா தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க, ரயில்வேஸ் அடுத்தது, டிஃபென்ஸ் அடுத்தது, இஸ்லாமியர்கள் கேட்டதான் அதிக சொத்து இருக்கு, வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற பேர்ல நிறைய சொத்து வச்சிருக்காங்க, அப்ப இதை எப்படி அவங்க கிட்ட இருந்து பறிக்கிறது அப்படிங்கிற ஒரு பிளான் வந்து ரொம்ப நாளா போட்டுட்டு இருக்காங்க. அதை இன்னைக்கு நிறைவேற்றிட்டாங்க. இன்னைக்கு நீங்க இது மேல அவங்களோட இந்த எக்கனாமிக் அசெட்ஸ் மேல நீங்க கைய வச்சீங்கன்னா பல ஏழை, இவங்க சொல்றாங்கல்ல இதெல்லாம் ஏழை இஸ்லாமியர்கள் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு எல்லாம் எதுவும் போய் சேர மாட்டேங்குது, அதனாலதான் நாங்க இந்த சட்ட திருத்தத்தை எல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லி இவங்க இது ஒரு காரணமாக சொல்றாங்க. பட் இந்த சட்ட திருத்தம் மூலமா இனி வர நாட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா பல வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸ் மேல
பல பேர் போய் பாஜக நேரடியா இதெல்லாம் செய்யாது, அதுக்குன்னு ஒரு சில அல்லக்கைகள் வச்சிருக்காங்க. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போடுவாங்க. இங்க மாஸ்க்கு கீழே ஒரு கோவில் இருந்ததுன்னு போய் ஒரு 10 கேஸ் வந்து ஃபைல் ஆகும். யூபி முதலமைச்சர் நேரடியாவே சொல்றாருங்க. ஏஎன்ஐக்கு கொடுத்த ஒரு பேட்டியில வந்து யோகி ஆதித்யநாத் வெளிப்படையாவே சொல்றாரு, சம்பல் பகுதியில கிட்டத்தட்ட 54 மாஸ்க் இருக்கு, அது எல்லாத்தையும் நாங்க ரீக்ளைம் பண்ணுவோம் அப்படின்னு பேசுறாரு, வெளிப்படையா பேசுறாரு. அப்ப இதுதான் அவங்களுடைய அஜெண்டா. நீங்க எக்கனாமிக்கலாவும் ஒரு கம்யூனிட்டி, ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டியை முடக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு இந்த வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸ் மூலமா வரக்கூடிய வருமானத்தை வச்சுதான் அவங்க நிறைய அவங்க சமூகத்துக்கான பல நிறைய நலத்திட்டங்கள்லாம் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு எஜுகேஷன் ஆகட்டும், ஒரு ஹெல்த் கேர் ஆகட்டும், பல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப அதையும் நீங்க முடக்குனீங்கன்னா அவங்கள ஒட்டுமொத்தமா செகண்ட் கிரேட் சிட்டிசன்ஸ் ஆக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு தானே இது. இதை தொடர்ந்து அவங்க நிறுத்தல. இந்த சட்டம் அமலுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, RSS உடைய ஆர்கனைசர் அப்படிங்கிற பத்திரிகையில கிறிஸ்துவ திருச்சபையை டார்கெட் பண்ணி ஒரு ஆர்டிகிள் வந்ததுங்க. இந்த வக்ஃப் சட்டம் நிறைவேறினா அடுத்த நாளே வருது. யாருக்கு அதிக சொத்து இருக்கு, வக்ஃப் போர்டுக்கா கிறிஸ்துவ திருச்சபைக்கா அப்படின்னு ஒரு ஆர்டிகல் போட்டாங்க. அந்த ஆர்டிகலை எடுத்து வைரல் பண்ண உடனே, சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆன உடனே அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க அவங்களோட வெப்சைட்ல இருந்து. இன்னைக்கு கேரளால இருக்கக்கூடிய பல கிறிஸ்துவ அமைப்புகள் பாஜகவுக்கு ஆதரவாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக களத்துல நின்னு இந்த வக்ஃப் சட்டம் வரணும் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சாங்க. நாளைக்கு இவங்களுக்கு ஏற்படக்கூடிய நிலைமை கிறிஸ்துவர்களுக்கும் ஏற்படும். அப்ப அவங்களுக்காக பேச யாரும் வரமாட்டாங்க. இதைத்தான் ஆரம்பத்திலேயே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். டெமோக்ரஸி அப்படிங்கிறது ஒரு சமூக பெரும்பான்மையுடைய ஒரு ஆட்சி அப்படிங்கறத தாண்டி சிறுபான்மையரை எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒரு நியாயமான, ஒரு நேர்மையான ஒரு சனநாயகம் அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை எப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படிங்கறத தான் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு இந்த சிறுபான்மை மக்களுக்காக பெரும்பான்மையான இந்துக்கள் பேச வரலன்னா, நாளைக்கு இன்னைக்கு முஸ்லிம்ஸை டார்கெட் பண்றாங்க, நாளைக்கு கிறிஸ்டியன்ஸை டார்கெட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தலித்துகளை டார்கெட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பெண்களை டார்கெட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நம்மளை எல்லாரையுமே டார்கெட் பண்ணுவாங்க. அப்ப நமக்காக பேச யாருமே இருக்க மாட்டாங்க. இதைத்தான் ஆரம்பத்துல இருந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். இது ஒண்ணும் பெரிய ஆச்சரியப்படுற விஷயம் எல்லாம் கிடையாது. இதை விட உச்சபட்ச கொடுமை என்னன்னா, 2 மணிக்கு இந்த பில்ல பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்பீக்கர் வந்து கேக்குறாரு, இப்ப மணிப்பூரை டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க அப்படின்னு கேக்குறாரு. நள்ளிரவு 2 மணிக்கு அவங்க கனிமொழி சொல்லும் போது உண்மையிலேயே அந்த வீடியோ பார்க்கும்போது அவ்வளோ வந்து நமக்கு என்னமோ செய்யுதுங்க. நமக்கு 2 வருஷமா மணிப்பூர் பத்தி எரியுது. 70,000 பேர் கிட்டத்தட்ட வீடு வாசல்லாம் இழந்துட்டு முகாம்ல தங்கிட்டு இருக்காங்க. 250 பேருக்கு மேல செத்து போயிட்டாங்க. ஒரு ஸ்டேட் ஸ்பான்சர்ட் ஜெனோசைடுங்க அது. ராத்திரி 2 மணிக்கு நக்கலா கேக்குறீங்கன்னா, அப்போ அவ்வளவு மக்களை வந்து நீங்க இழிவா நினைக்கிறீங்க. யோசிச்சு பாருங்க. அந்த மாநிலத்து மக்கள் அவ்வளவு கேவலமா போயிட்டாங்களா உங்களுக்கு? இவ்வளவு நாள் வந்து டிஸ்கஸ் பண்ணணும் கேட்கும் போதெல்லாம் உங்களுக்கு வந்து அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்னு தோணல. அப்ப இவர்கள் சிறுபான்மையின மக்களை எப்படி பாக்குறாங்க அப்படிங்கறது யோசிச்சு பாருங்க. இதுதான் உண்மையான பாஜகவுடைய கொடூரமான முகம். இதுதான். இல்ல இது நம்ம கேட்கல அப்படின்னா பெரும்பான்மையான சொத்துக்கள் வந்து முஸ்லிம்கள் எடுத்துப்பாங்க. இந்த பார்லிமெண்டே கூட வக்ஃபு வாரியத்துல கிட்டதான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இதெல்லாம் பொய்யுங்க. இது பொய் அப்படிங்கறத அங்கேயே வந்து ஏற்கனவே வந்து அந்த வக்ஃப் போர்டு சம்பந்தப்பட்டவங்க கிட்டே கேட்டுட்டாங்க. அந்த இன்டர்வியூஸ் எல்லாம் கூட வந்துச்சு சோசியல் மீடியால. ஆனா பாஜகவுடைய மாடஸ் ஆபரண்டே அப்படிதான். தொடர்ந்து 10 முறை ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தா அது உண்மை அப்படின்னு நம்பிடுவாங்க. அதை தான் கிரண் ரிஜிஜு பண்ணதுக்கு ட்ரை பண்றாரு. இதெல்லாம் ஒரு மக்களிடையே ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு ஃபியர் கிரியேட் பண்றது இல்ல. இஸ்லாமியர்கள் தான் வில்லன்கள், இவங்களாலதான் உங்க சொத்துக்கெல்லாம் ஆபத்து. கோவில்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு? இப்ப வக்ஃப் போர்டு எல்லாத்தையும் கணக்கு எடுத்திருக்கு. இந்தியா பூரா வக்ஃபுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு அப்படிங்கறத அவங்க தெளிவா சொல்றாங்க. சொல்லுங்களேன் பாப்போம், கோவில்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்ட்டு. அதுல எவ்வளவு சொத்தை வந்து ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க அதெல்லாம் சொல்லுங்களேன் பாப்போம். எல்லா இடத்துலயும் கரப்ஷன் இருக்குமா? நீங்க உண்மையிலேயே வந்து இஸ்லாமியர்களை பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல சிறுபான்மையினர் பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்ல இதுல எங்களுக்கு ரிலீஜியஸா எதுவும் இல்ல, வெறும் அவங்க ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, யூனிஃபார்மா எல்லா மதத்துக்கும் ஒரே லா கொண்டு வாங்களேன். இந்துக்களுக்கு கொண்டு வாங்க, சீக்கியர்களுக்கு கொண்டு வாங்க. இன்னைக்கு நீங்க சொல்றீங்கல்ல நான் முஸ்லிம் மெம்பர்ஸ் வந்து வக்ஃப் போர்டுல இருக்கலான்ட்டு. நர்கீஸ் கான் ஒருத்தரை வந்து சமீபத்துல தமிழ்நாட்டுல அறநிலைத்துறை அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஹெச் ராஜா எவ்வளவு குதிச்சாரு. ஐயோ, அறநிலைத்துறையில ஒரு இஸ்லாமியரை கொண்டு, அந்த அம்மா பேர் வந்து நர்கீஸ் கான். பட் ஆனா அவங்க ஆக்சுவலா ஹிந்து. அவங்க சொன்னாங்க, ஒரு கஷ்டமான ஒரு பிரசவம் பார்த்த அந்த டாக்டருக்கு நன்றி கடனா அவங்க பேரை எனக்கு வச்சுட்டாங்க, ஆனா நான் ஹிந்து அப்படிங்கிறாங்க. நர்கீஸ் கான் அப்படிங்கிற பேரை கேட்டோடனே ஹெச் ராஜா அப்படியே துடிக்கிறாரு, அப்படியே கொதிக்கிறாரு. அப்ப உங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னியா? அங்க மட்டும் நான் முஸ்லிம்ஸ கொண்டு வந்து உட்கார வைப்பீங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் டிசைட் பண்ணுவாங்க. வக்ஃப் போர்டுக்கும் வக்ஃப் ட்ரிபியூனலுக்கும் எதுவுமே இருக்காது. நான் முஸ்லிமா இருந்தா நீங்க டொனேட் பண்ண முடியாது வக்ஃப் ப்ராப்பர்ட்டிக்கு. 5 வருஷம் நீங்க முஸ்லிமா இருந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. 5 வருஷம் நான் முஸ்லிமா இருந்தேங்கிறதுக்கு யார்கிட்ட போய் சர்டிபிகேட் வாங்குறது? அப்ப அரசாங்கத்துல போய் சர்டிபிகேட் கேட்டா என்ன சொல்லுவாங்க? எதுக்கு கேக்குறீங்க? வக்ஃபுக்கு டொனேட் பண்ண கேக்குறோம். அலோவ் பண்ணுமா இந்த பாஜக அரசாங்கம்?
நீங்க மட்டும் நல்லா வாங்கி வச்சுக்கிறீங்களே. இந்து கோவில்களுக்கு வந்து அந்த காலத்துல எத்தனையோ இஸ்லாமிய மன்னர்கள் வந்து கோவிலுக்கு எல்லாம் டொனேஷன் கொடுத்திருக்காங்கல்ல. இன்னைக்கு சொல்லக்கூடிய இவங்க குற்றம் சாட்டக்கூடிய இதே அவுரங்கசீப் ஒரு காலத்துல கோவில்களுக்கும் பண்ணியிருக்காரு. அப்பெல்லாம் நல்ல இழிச்சுக்கிட்டு வாங்கி வச்சுக்க தெரிஞ்சது இல்ல. இப்ப அவ்வளவு ரோஷம் இருந்ததுன்னா அதெல்லாம் திருப்பி கொடுங்களேன். யாரோ ஒருத்தர் ஒரு மதத்தை பின்பற்றுறது அப்படிங்கிறது ஒரு தனி மனித சுதந்திரம். ஆர்டிகல் 26 of the Constitution gives us that right to profess, practice and propagate the religion of your choice. அதே மாதிரி அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள், அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் அவங்களுடைய ரிலீஜியஸ் ப்ராப்பர்ட்டிஸ மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு தனி மனித சுதந்திரத்தையும் அந்த ஆர்கனைசேஷன்ஸ்க்கு கொடுக்குது கான்ஸ்டிடியூஷன். நீங்க யார் அதுல தலையெடுத்துக்க? அதனால தான் இது டோட்டலி அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல நிறைய பேர் வந்து லிட்டிகேஷன்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு ஃபைல் பண்ணிருக்கு, காங்கிரஸ் கட்சி ஃபைல் பண்ணியிருக்குது, திமுக தலைமையில ஆராசா அவர்கள் தலைமையில அவங்க கேஸ் போடுறாங்க. சுப்ரீம் கோர்ட்ல இந்த வாதங்கள்லாம் வைப்பாங்கல்ல, எடுத்து வைப்பாங்கல்ல. இது டோட்டலி அன்டெமோக்ராட்டிக், டோட்டலி அன்கான்ஸ்டிடியூஷனல், அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, ஜனநாயகத்துக்கு எதிரானதுன்ற வாதத்தை வைப்பாங்கல்ல. இப்ப பல கட்சிகள் வந்து கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க மேம். இவங்க நினைக்கிற மாதிரி நமக்கான நீதி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னமும் அந்த ஹோப்ஸ் இருக்கு. ஆனா சமீப காலங்கள்ல நீதித்துறையில நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது அந்த ஹோப் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இருந்தாலும் இது ஒரு ஜனநாயகம் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் மக்களுடைய குரல் தான் இங்க முக்கியம். மக்களுடைய விருப்பம் என்ன அப்படிங்கிறது தான் முக்கியம். பெரும்பாலான மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட நீதிபதிகள் செயல்பட்டாங்கன்னா அது நமக்கு நல்லது. இல்ல வழக்கம் போல இன்னைக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, டெல்லி ஹைகோர்ட் நீதிபதி வீட்டுல 15 கோடி ஹாட் கேஷ், பாதி எரிஞ்சு போச்சான், மீதி இருந்தது 15 கோடி எங்க இருந்து வருது அப்படிங்கிற கேள்விகள்லாம் நம்ம கேட்கணும்ல. இன்னைக்கு எல்லா இன்ஸ்டிடியூஷனையும் இவங்க கபலீகரம் பண்ணி வச்சிருக்காங்க. இடியா இருக்கட்டும், ஐடியா இருக்கட்டும், எலெக்ஷன் கமிஷனா இருக்கட்டும், ஜுடிஷியரியா இருக்கட்டும். ஒரு ஜட்ஜ் வெளிப்படையா வந்து சொல்லலையாமா நான் பாஜகவுடைய பேச்சுவார்த்தையில இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு வெஸ்ட் பெங்கால்ல போய் அவங்க கட்சியில சேர்ந்து கண்டெஸ்ட் பண்ணலையா எலெக்ஷன்ல. இதுதான் லட்சணம். அதனால ஹோப்ஸ் இருக்கு. என்னைக்குமே வந்து அந்த ஹோப் இருக்கிற வரைக்கும் தான் வந்து அந்த டெமோக்ரஸியை நம்ம அலைவா வச்சுக்க முடியும். நம்ம ஹோப் இழந்துட்டோம், இல்ல எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டோம்னா அப்புறம் there is nothing to look forward to இல்ல. So the hope is always there. இது ஒரு பக்கம் இருக்க, நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் பாஜகவில் இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களும் மேடைய பகிர்ந்துட்டு இருக்காங்க. 2 பேரும் மாறி மாறி புகழாரம் கொடுத்திருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் தேசியத்துல தமிழை பாக்குறேன், அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ்ல தேசியத்தை பாக்குறாரு, 2 பேருக்கும் பெரிய வேறுபாடு இல்ல அப்படின்ற மாதிரி மாறி மாறி புகழாரம். எனக்கு இந்த கவுண்டமணி டயலாக் தான் ஞாபகம் வருது. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நாம யாரு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கே தெரியும். அதனால ரொம்ப இதெல்லாம் வந்து சங்கினா சக நண்பன் அப்படின்னு சொன்னவர் தானே. அவர் சங்கியா மாதிரி சீமான் வந்து ரொம்ப நாளாவே சங்கியா மாறி இல்ல. அவர் ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான் இருக்கிறார். இவங்க மதவாதம் பேசுறாருன்னா அவர் இனவாதம் பேசுறாரு, அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். அவர் பேசுறதெல்லாம் வந்து தமிழ் தேசியம்னு நம்ம கருத்துலயே எடுத்துக்க முடியாது. இவங்க பேசக்கூடிய அதே விஷயங்களை தான் நேத்து ஏதோ SRM இதுல மேடையில வந்து பேசும்போது சொல்றாரு. சிவன் முருகன் அப்படின்னு என்னெல்லாமோ பேசுறாரு, என்னெல்லாமோ இது பண்றாரு. மாடர்ன் மெடிசனை வந்து அவ்வளவு இழிவுபடுத்தி பேசுறாரு. இது வந்து டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ், அவ்வளவுதான். பாசிசம் வந்து வெவ்வேறு முகமூடிகள் போட்டு கொண்டு வரும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுல ஒரு முகமூடி சீமான், இன்னொரு முகமூடி விஜய். இப்படி பல ரூபத்துல ஆட்களை வந்து களத்துல இறக்கி விடுவாங்க. ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. அதை நம்ம வெளிப்படுத்திட்டே தான் இருப்போம் தொடர்ந்து. இவங்க வந்து மாத்தி மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் புகழ்ந்துக்கிறதுன்னு பெருசா எனக்கு வந்து அதுல ஒரு பெரிய சிக்னிபிகன்ட் அட்டாச் பண்ணணும்னு தோணல. பிகாஸ் அவங்க தொடர்ந்து அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இட்ஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம். இவர் அவருக்காக பேசுறதும் அவர் இவருக்காக பேசுறதுங்கிறது நடந்துகிட்டு தான் இருக்கு. நேற்றுக்கு வேற நிர்மலா சீதாராமன் போய் ஏதோ சந்திச்சிருக்காரு போல் இருக்கு. ஸோ பார்ப்போம், இன்னும் 1 இயர்க்குள்ள இன்னும் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வரும். ஸோ ஐ டோன்ட் திங்க் யூ ஹேவ் டு அட்டாச் வெரி பிக் இம்பார்ட்டன்ஸ். அண்ணாமலையே இன்னைக்கு என்னங்க, இன்னைக்கு மாநில தலைவருங்க, நாளைக்கு இந்த பதவி போயிடுச்சுன்னா யாரு ஹூஸ் அண்ணாமலை இதே கெத்தோட தெரிய முடியுமா? இப்படி பத்திரிகையாளர்களை எடுத்தறிஞ்சு நீங்க பேச முடியுமா? எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்களா? உங்களுக்கு கிடைத்த ஊடக வெளிச்சம் நீங்க வந்து ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவருங்கிறதுனால கிடைச்ச ஊடக வெளிச்சம். அந்த விதத்துல சீமான் கூட பரவாயில்ல. அந்த ஆளு இன்னும் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு 10 வருஷமா தனியா வந்து நான் யாரோடையும் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு தனியா களத்துல நின்று அட்லீஸ்ட் ஒரு 8% வாக்கு வங்கி வாங்கியிருக்கிறாரு. இவ்வளோ ஊடக வெளிச்சமும் இவ்வளோ ஃபண்ட்ஸையும் உங்க மேல இறக்கி உங்களால என்ன பண்ண முடிஞ்சது? நீங்க பாஜகவுடைய மாநில தலைவரா இல்லைன்னா அண்ணாமலை இஸ் irrelevant. ஸோ அதனால அவங்களை பத்தி எல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்றது வந்து ஐ ஃபீல் இட்ஸ் அ கிராஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். அதை விட பல நல்ல விஷயங்கள், மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் நம்ம பேசலாம். மோடி தான் வந்து தமிழை உலகெங்கிலும் வந்து எடுத்துட்டு போய் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் அதே மேடையில பதிவு செஞ்சிருக்காரு. அதான் சொல்லிட்டாரு ஒரே வார்த்தையில, சங்கினா சக நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, மோடிக்கு முன்னாடி தமிழை கொண்டு போய் சேர்த்தவர்கள் யாரும் இல்லையா? எவ்வளவு பேர் இருந்திருக்கிறாங்க. இதுதான் அவருடைய புரிதல். அதை தான் நான் சொன்னேனே, அவர் பேசுறது தமிழ் தேசியமே கிடையாது அப்படின்னு நான் சொல்லிட்டேனே. பெரியார் மட்டுமா வந்து சமூக நீதி பேசினாரு? ஏன் பெரியாரை தூக்கி, பெரியாருக்கு முன்னால நிறைய பேர் பேசியிருக்காங்க, பெரியாருக்கு அப்புறமும் நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஆனா ஏன் நம்ம பெரியாரை தூக்கி பிடிக்கிறோம்?
இன்னைக்கும் வந்து தமிழ்நாட்டுல தன்னுடைய சாதியை வந்து தன்னுடைய பேரோட இணைச்சுக்கிறத வந்து ஒரு அசிங்கமா நம்ம பாக்குறோம்ல. உங்க சாதி என்ன அப்படிங்கிற கேள்வியை வந்து அடுத்தவங்க கிட்ட கேட்கறதே வந்து அசிங்கம்னு நினைக்கிறோம்ல நம்ம. அது செய்யக்கூடிய அது நாகரிகம் இல்ல அப்படின்னு நினைக்கிறோம்ல. அது யாரால வந்தது அந்த தாக்கம்? அப்ப அதெல்லாம் எல்லாருக்குமே கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு. மோடி வந்து ஒவ்வொரு மேடையிலயும் ஏறி திருக்குறளை பத்தி பேசுறாரு அப்படிங்கிறதுக்காக வந்து மோடி தான் வந்து தொங்கி போன தமிழை தூக்கி பிடிச்சாரு அப்படின்னு அர்த்தமா? எவ்வளவோ பேர் எவ்வளவோ காலகட்டத்துல எவ்வளவோ விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. ஆனா யாருமே நாங்க தான் செஞ்சோம்னு இந்த ஆள் மாதிரி மேடையா ஏறி வந்து புலம்புறது கிடையாது. எவன் வந்து மேடையா ஏறி நான் தான் செஞ்சேன்னு சொல்றானோ அவன் தான் உண்மையிலேயே ஒண்ணும் செஞ்சிருக்க மாட்டான். உண்மையிலே தமிழுக்காக நிறைய செஞ்சவங்க அதை பத்தி அவங்க பேசணும்ன்ற அவசியம் இல்ல. அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் பேசுதுமா